ரீ-ரிலீஸில் முரட்டுத்தனமாக சம்பவம் பண்ணி கில்லி படையப்பா வசூலை காலி பண்ண மங்காத்தா படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் மங்காத்தா படம் முதல் நாள் 5,85,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் மங்காத்தா படம் முதல் நாள் 8,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் முதல் நாள் 40,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மங்காத்தா படம் முதல் நாள் 2,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் முதல் நாள் 1,85,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ரீ-ரிலீஸ் ஆன மங்காத்தா படம் முதல் நாள் மட்டும் 8,20,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 9வது நாள் 91,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 20,05,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 9வது நாள் 1,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 1,23,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 9வது நாள் 5,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 1,48,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 9வது நாள் 1,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 18,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் தலைவர் தம்பி தலைமையில் படம் 9வது நாள் 10,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 2,90,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் 9வது நாள் மட்டும் 1,08,00,000 ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 25,84,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பராசக்தி படத்தோட 14வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 14வது நாள் 18,00,000 ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 50,90,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 14வது நாள் 1,00,000 ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 1,59,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 14வது நாள் 1,00,000 ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 4,79,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 1,33,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் பராசக்தி படம் 14வது நாள் 1,00,000 ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 21,62,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பராசக்தி படம் 14வது நாள் 21,00,000 ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 80,23,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக திரௌபதி 2 படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் முதல் நாள் 42,12,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் திரௌபதி 2 முதல் நாள் 85,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் முதல் நாள் 1,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் திரௌபதி 2 படம் முதல் நாள் மட்டும் 1,40,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் திரௌபதி 2 படம் முதல் நாள் 45,37,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக வாவாதியார் படத்தோட 10வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் வாவாதியார் படம் 10வது நாள் 1,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 8,75,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 60,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 66,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனலாக 42,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 1,79,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வாவாதியார் படம் 10வது நாள் மட்டும் 1,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 12,22,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சிறைப்படத்தோட 30வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் சிறைப்படம் 30வது நாள் 4,00,000 ரூபாயும் 30 நாளில் மொத்தமாக 26,18,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் சிறைப்படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 32,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் சிறைப்படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 2,52,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 32,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 2,26,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிறைப்படம் 30வது நாள் 4,00,000 ரூபாயும் 30 நாளில் மொத்தமாக 31,60,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பிரியா பவானி சங்கர் நடிப்பில் ரிலீஸ் ஆன காட்ஸ்பாட் டூ மச் படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் முதல் நாள் 18,22,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸ் சேர்த்து முதல் நாள் 1,25,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு.
உலகம் முழுவதும் காட்ஸ்பாட் டூ மச் படம் முதல் நாள் மட்டும் 19,47,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆன மாயபிம்பம் படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் முதல் நாள் 2,82,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஜாக்கி படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் ஜாக்கி படம் முதல் நாள் 3,22,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஜாக்கி படம் முதல் நாள் 1,62,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் முதல் நாள் 20,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஜாக்கி படம் முதல் நாள் மட்டும் 5,04,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆன வங்காள விரிகுடா படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் முதல் நாள் 82,660 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஹிந்தியில் ரிலீஸ் ஆன பார்டர் 2 படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பார்டர் 2 படம் முதல் நாள் 28 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 11 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் பார்டர் 2 படம் முதல் நாள் 1,37 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் முதல் நாள் 1,20 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 35,27 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் பார்டர் 2 படம் முதல் நாள் 12,22 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்டர் 2 படம் முதல் நாள் மட்டும் 50,45 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக మన சங்கரவார பிரசாத் காரு படத்தோட 12வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 12வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 2,88 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 12வது நாள் 31 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 19,42 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 12வது நாள் 2,72 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 177,40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 12வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 4,23 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 12வது நாள் 14 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 50,69 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் మన சங்கரவார பிரசாத் கார் படம் 12வது நாள் 3,22 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 254,52 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ராஜாசா படத்தோட 15வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 3,31 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ராஜாசா படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 53 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ராஜாசா படம் 15வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 16,65 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 15வது நாள் 30 லட்சம் ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 129,68 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 15வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 35 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ராஜாசா படம் 15வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 39,95 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராஜாசா படம் 15வது நாள் மட்டும் 99 லட்சம் ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 224,79 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.